ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது வெஜிடபிள் வேஸ்ட்டில் கம்போஸ்ட் செய்யும்போது நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த கம்போஸ்ட்டு கீழே ஊற்றிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், கம்போஸ்ட்டு தண்ணி ஆயிடுச்சுன்னா அது எப்படி மாற்றுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இந்த ஏற்கனவே நான் வந்து சின்ன தொட்டியில் வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் போட்டு கம்போஸ்ட் இந்த சின்ன தொட்டியில் பண்ணிகிட்டு இருந்தேன். வீடியோ கூட பண்ணியிருக்கேன். தர்பூசணி வந்து பழம் வந்து நான் கொஞ்சம் தோலெல்லாம் போட்டேன். அதில் நிறைய தண்ணி வரும். நான் அப்புறமா மண் போட்டுட்டு நான் மூடி வச்சுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா நான் மறந்துட்டேன் மண் போட. எப்போவுமே வாட்டர்மெலன் பீல்ஸ் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா மண் உடனே போட்டுருங்க, இல்லைன்னா தண்ணியாக ரொம்ப தண்ணியாக ஆகிடும். இப்போ பாருங்கள், ரொம்ப தண்ணியாகிடுச்சு. ஏன்னா இது பற்றி தான் நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால தான் கீழே ஊற்றிட்டுமான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஊற்றக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு இப்போ ரெடி பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். இது போல் ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா பாருங்கள், கொஞ்சமாக வந்து ட்ரை லீஃப் போடணும். காஞ்ச இலை கண்டிப்பாக இதுவும் நமக்கு எல்லாருக்கும் தெரியணும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நான். இது போல் நீங்கள் செய்யும்போது நல்லா வந்து அந்த வாட்டரெல்லாம் வந்து லீஃபெல்லாம் எடுத்துக்கும். இது போல் ட்ரை லீஃப் போட்டு நிறைய எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டு சாயில் மேலே போடணும். இன்னும் அதாவது கொஞ்சம் அதிகமாக சாயிலோ இல்லை அதிகமாக லீஃபே கூட போட்டுக்கின்னு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மண் போட்டுக்கலாம். நான் அப்படி சொல்கிறேன். இது போல் எரு செய்யும்போது நீங்கள் மாடியில் கூட வச்சுடுவீங்க. சப்போஸ் தண்ணி போகிற மாதிரி கூட அப்புறமா கவர் பண்ணலான்ட்டு, இல்லை சரியாக மூடாமல் அப்படிலாம் இருக்கும். அந்த சமயத்தில் கூட தண்ணி விழும், நிறைய விழுந்துடும். அதுக்கப்புறமா நம்ம போய் பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த சமயத்தில் கூட நீங்கள் இது போல் செஞ்சுக்கலாம். பாருங்க, இது போல் நிறைய மண் பிடிக்கும். நீங்கள் அந்த தண்ணி ரொம்ப கட்டியாக வர இருக்கும், அதாவது ரொம்ப டைட்டாகிடணும் சாயில். அந்த மாதிரி கம்போஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இழுக்குது. இது போல் நம்ம போட்டுட்டு அப்படியே விட்டுடணும். லைட்டாக ஈரம் இருக்குது அப்படின்னும் போது மட்டுமே விடணும். நல்லா இல்லை பவுட்ரு அளவுக்கு வரணுன்னா நீங்கள் அந்த அளவுக்கு மண் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அப்படியே வந்து நீங்கள் கொஞ்சமாக அதாவது கம்போஸ்ட் ரொம்ப மெத்துன்னு ஆயிடுச்சு, இனிமேல் கம்போஸ்ட் அவள் தான் ரொம்ப, அதாவது இந்த கம்போஸ்ட் தண்ணியாக இருந்தது, அப்போ ரொம்ப கொஞ்சம் மண் மாதிரி ஆகிட்டு இருக்கும். அப்போ கம்போஸ்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப லீஃபு காய்கறி அப்படியெல்லாம் இருந்ததுன்னா தான் அவ்வளோன்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே சைடில் நல்லா கலந்துட்டு பவுட்ரு மாதிரி பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சிடலாம். இது போல் நிறைய தண்ணி இருந்தால் மட்டுமே இது போல் வெயிலில் காய வைக்கணும், மண் கலந்துட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் சாதாவாக எப்போவுமே போல் தண்ணியெல்லாம் அதிகமாக ஊற்றலை, கம்போஸ்ட் கரெக்டாக தான் செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் கொஞ்சமாக காற்று அறுவிடணும். அதாவது வெயிலில் வைக்காமல் லைட் வெயில்லையோ இல்லை நிழல்லையோ காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கம்போஸ்ட் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது போலையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா அதுக்கு சொல்கிறேன். ஏன்னா காய்கறி வந்து நம்ம இது வேஸ்ட்டெல்லாம் போடுறோம், நிறைய தண்ணி ஆகிடுச்சுன்னா கூட ஸ்மெல்லு வரும். ஸ்மெல்லு வந்தால் கூட எதுவும் ஆகாது பிளான்ட்டுக்கு. அது போல் அதாவது ஸ்மெல்லு வருது, சில பேருக்கு ஸ்மெல்லு வருது, இது எனக்கு போட பிடிக்கல அப்படிலாம் இருக்கும். இல்லை செடி ஏதாவது பாதிப்பாகுமோ அப்படின்னா நீங்கள் இந்த சாயில் எடுத்து வச்சுட்டு வேறு கம்போஸ்ட் கூட பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய செடியில் நிறைய மண் கலந்துட்டு கூட நடலாம், நல்லா தான் இருக்கும் பிளான்ட்டு. ஸ்மெல்லெல்லாம் போயிடும் நீங்கள் நிறைய மண் கலந்து காய வச்சிட்டிங்கன்னா. ஆனால் நீங்கள் வெஜிடபிள் கம்போஸ்ட் மட்டும் போட்டிங்கன்னா ஒரு பிடி 2 பிடி அளவுக்கு ஒரு பிளான்ட்டுக்கு போடும்போது அந்த லீஃப்லாம் கூட சூப்பராக தெரியும் நம்மளுக்கு பெருசாகிறது. அதுக்காக தான் நான் கம்போஸ்ட் பண்ணி போடுங்கன்னு சொல்கிறது. இது போல் வெஜிடபிள் கம்போஸ்ட்டு செய்யும்போது கீழே பவுலில் அந்த மாதிரி வச்சுக்கணும். அதாவது ஹோல்ஸ் இருக்கும் இந்த தொட்டிக்கு, நம்ம கம்போஸ்ட் பண்ணுற தொட்டிக்கு. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகி தண்ணி இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் வந்து நீங்கள் வந்து செடிங்களுக்கு ஊற்றலாம். கடையிலேருந்து ஹியூமிக் ஆசிட் வாங்கி ஊற்றுவீங்க, அதுக்கு பதில் இது தான் அவங்களும் செய்கிறது தான், ஆர்கானிக் ஹியூமிக் ஆசிட்னு சொல்லி விற்கிது இல்லையா, அதுதான் சொல்கிறேன். இது வந்து லீக் ஆகிட்டு அந்த தண்ணி தான் வரும். அந்த தண்ணி தான் திக்காக வர வச்சு அவங்க நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க. அது வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன், அதாவது
1 லிட்டர் தண்ணிக்கு 10 ml 5 ml கலந்துட்டு இது போல் வளர்கிற செடிக்கெல்லாம் நம்ம ஊற்றணும். சூப்பராக வளரும் பிளான்ட்டு. சப்போஸ் லிக்விடெல்லாம் வேண்டாம் இந்த கம்போஸ்ட்லேருந்து வர்றதுன்னா நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றாமல் கம்போஸ்ட் பண்ணணும். அதாவது காய்கறி வேஸ்ட்டு போட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா டெய்லி போட்டு மண் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அதாவது பவுட்ரு ஃபார்மில் ஆகிடும். நம்மளுக்கு வந்து லிக்விட் தேவையில்லை அப்படி நான் சொல்கிறேன். சில பேர் அந்த லிக்விட் வராமையே செய்கிறாங்க. அது ரொம்ப பவராக இருக்கும். அதாவது அந்த அளவுக்கு செய்யக்கூடாது. லிக்விட் வந்தால் தான் ரொம்ப நல்லது இந்த கம்போஸ்ட்டுக்கு. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.